அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகா சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் ஒரு விசேஷம் இருக்கும். இதில் மாசி மாதம் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது காலையில் 3 to 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த பீரியட்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? இந்த பிரம்ம முகூர்த்தம்னா கடவுள் தன்மை, அதாவது காட்ஸ் பார்ட்டிக்கிள் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக பரவியிருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சயின்டிஃபிக் ரீசன் அதுதான். இந்த பிரம்ம முகூர்த்தம்னா கடவுள் தன்மை ஃபுல்லாக பிரபஞ்சம் ஃபுல்லாகவே, யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே பரவி இருக்கும். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம தியானம், யோகா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது நம்ம உடம்பு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்படி ரிசீவ் பண்ணும்போது நம்ம உடம்பு, மனசு, உயிர் எல்லாமே இந்த 3 விஷயங்களும் சரியாகும். இதுதான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய கான்செப்ட். ஆனால் மிச்ச நாளை விட முக்கியமாக இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு, இந்த மாசி மாதம் வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரி, சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் சேரக்கூடிய அந்த அமாவாசை நாள் அன்று அந்த வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் தன்மை, அதாவது காட்ஸ் பார்ட்டிகள் உலகம் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே பரவி இருக்கும். அந்த 24 ஹவர்ஸும் பரவி இருக்கும். டெய்லி அந்த குறிப்பிட்ட 2 மணி நேரம் இடைவேளையில் பரவி இருக்கக்கூடிய அந்த காட்ஸ் பார்ட்டிகள் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் 24 ஹவர்ஸும் பரவி இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த மகா சிவராத்திரிங்கிற ஒரு விசேஷமான நாள். இந்த காட்ஸ் பார்ட்டிகள் இந்த ரீசெண்டாக 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்ஸ் பார்ட்டிகளை பற்றி பேப்பர்ஸ்லாம் வந்துருந்துச்சு. பீட்டர் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் இந்த காட்ஸ் பார்ட்டிகளை பற்றி ஒரு பெரிய ஒரு தேரியை சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம வேதங்களில், ரிக் வேதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கடவுள் தன்மையை பற்றி, காட்ஸ் பார்ட்டிகளை பற்றி சொல்லியாச்சு. இந்து மதத்தில் சொல்லியாச்சு, ஆல்ரெடி சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சித்தர்கள் கடவுள் தன்மைனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக திருமலர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த கடவுள் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்ல. பேசாமல் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணால் போதும். ஒரு படத்தில் வடிவேல் சொல்லியிருப்பார், சும்மா இருன்னு. அந்த மாதிரி சும்மா இருந்தால் போதும். சும்மா இருந்து தியானம் பண்ணால் உங்கள் உடம்பு ஃபுல்லாக கடவுள் தன்மையை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வரும். ஸோ உங்களுக்கு தெரியாமையே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சில பல நோய்கள் க்யூர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடம்புல எனர்ஜி கூடும். ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு அன்னோட்டிஸ்டாக நிறையா விஷயங்கள் உங்கள் உடம்புல க்யூர் ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மகா சிவராத்திரி. இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். கடவுள் என்ன கொடுத்தாருன்னு நிறைய பேர் புலம்புவாங்க சில இக்கட்டான சூழ்நிலைகளில். ஆனால் கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்காரு நமக்கு. இந்த மகா சிவராத்திரியை கொடுத்துருக்காரு, டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தை கொடுத்துருக்காரு, இந்த மகா சிவராத்திரியை கொடுத்துருக்காரு. உன்னை நீயே புதுப்பிச்சுக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள் நமக்கு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மகா சிவராத்திரி அன்னைக்கு 24 ஹவர்ஸும் நமக்கு இந்த காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், கடவுள் தன்மை எப்போவுமே 24 ஹவர் பரவி இருக்கும். அப்படி பரவி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ மக்கள் அனைவர்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். மகா சிவராத்திரி அன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். கடவுள் நோக்கி தியானம் பண்ணுங்கள், இறைவனை நோக்கி தியானம் பண்ணுங்கள். சரகளை மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். எந்த பக்கம் மூச்சு ஓடுதோ, அதாவது 2 நாசில் வழியாக, அதாவது ஒரு நாசில் வழியாக மட்டும்தான் மூச்சு சுவாசம் ஓடும். அது வலதாக இருக்கலாம், இல்லை இடதாக இருக்கலாம், இடகலையாக இருக்கலாம், இல்லை பிங்களையாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ எந்தாவது ஒரு மூக்கு துவாரத்தின் வழியாக மட்டுமே சுவாசம் ஓடும். அந்த மூக்கு துவாரத்தின் வழியாக மூச்சு மெதுவாக இழுத்து கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி கொஞ்சம் வெளியிடுங்க. அதாவது 10 செகண்ட்ஸ் மூச்சு எழுங்க, 10 செகண்ட்ஸ் அடக்குங்க, 10 செகண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் தன்மை ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்குள்ள அதிக அளவு உள்ளே போகும். ஸோ உங்கள் உடம்பு தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் விஷயம் உடம்புல நடைபெற ஆரம்பிக்கும். ஸோ மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு இன்றைக்கி இந்த விஷயத்தை செய்யுங்க. நீங்களே கடவுளாக மாறுங்கள். நன்றி, வணக்கம்.